2026 தேர்தலுக்கு இன்னும் சில மாசங்கள் தான் இருக்கு. இந்த நேரத்துல இந்த இந்து முன்னணி RSS தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல கோயிலை மையமாக வச்சு ஒரு பெரிய கலவரத்தை பண்ண திட்டமிட்டு இருக்கிறாங்க. அந்த திட்டத்தினுடைய முதல் பகுதியாக இன்னைக்கு சுசீந்திரத்துல சில வேலைகளை பார்க்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அது அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே சுசீந்திரம் கோவிலில் யார் யார் எந்தெந்த ஜாதி எந்தெந்த இடத்தில் கோயிலில் நிற்க வேண்டும் என்ற மிக மோசமான தீண்டாமை இருந்தது. அந்த தீண்டாமையை ஒட்டுமொத்தமாக அடித்து நொறுக்கியது யார்? இன்று அனைத்து சாதியினருக்கும் இந்த கோயில் உரிமையாக இருப்பதற்கு அறநிலைத்துறை என்னென்ன வேலைகள் செய்திருக்கிறது? இந்த அறநிலைத்துறையையும் தமிழ்நாட்டு கோயிலையும் ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமிக்கிறதுக்கு சங்கிகள் 2026 என்ன திட்டம் போட்டு வைத்திருக்கிறார்கள்? இந்த திட்டம் எப்படி இன்று முறியடிக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம், இது மெட்ராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறிப்பாக சுசீந்திரத்தில் இருக்கக்கூடிய தானுமலையான் கோயில்ல ஒரு மிகப்பெரிய கலவரத்தை பண்ண இந்த சங்கிகள் முயற்சிகள் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக இன்னைக்கு அந்த கோயிலினுடைய தேரோட்டத்தில் தமிழ்நாடு அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் கலந்து கொண்டு அந்த கோயிலினுடைய தேர் வடத்தை பிடித்து இழுக்க முயற்சி பண்ணும்போது சுத்தி இருந்த இந்து முன்னணிக்காரர்கள் சவார்கர் வாழ்க, பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிற மாதிரியான கோஷங்களை போட்டிருக்கிறாங்க. ஒரு கோயில் திருவிழால, குறிப்பாக தேரோட்ட திருவிழால தேரை வடம் பிடிச்சு இழுக்கிறதுக்கு முன்னாடி சவார்கர் வாழ்க அப்படிங்கிற கோஷத்தை போட்டது யார்? உடனே அதை பார்த்து கோவப்பட்டு திரு சேகர்பாபு அவர்கள் சில சொற்களை பயன்படுத்துறார். உடனே இதை எப்படி மேனிபுலேட் பண்றது அப்படின்னா, பாருங்க மக்களை பார்த்து ஒரு அமைச்சரே இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை கிளப்புறாங்க. நான் என்ன கேட்கிறேன், சுசீந்திரத்துல அந்த கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள், அந்த கோயில் திருவிழாவில் பங்கெடுத்த மக்கள்ல யாருக்கு சவார்கரை தெரியும்? ஒருத்தருக்குமே சவார்கரை தெரியாது. சவார்கர் காந்தியை கொலை பண்ண வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒரு குற்றவாளி. இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்ல போனா, இந்து மகா சபையினுடைய தலைவராக இருந்து கொண்டு RSS ஆதரவாக இருந்து கொண்டு அவர் காந்தியை கொலை பண்ணுவதற்கு திட்டம் போட்டு திட்டம் தீட்டி துப்பாக்கி கொடுத்த நபர் அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய வரலாற்று சம்பவங்கள், செய்திகள். அப்ப காந்தியை கொலை பண்ண ஒருத்தனுடைய பேரை எதுக்காக கன்னியாகுமரியில சுசீந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில்ல இந்த கோஷத்தை இடணும்? இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை வச்சு இந்த இந்து முன்னணி RSS பல ப்ராஜெக்டுகளை கடந்த காலத்திலேயே வெற்றிகரமா செயல்படுத்தி இருக்கிறாங்க. 1962 கன்னியாகுமரியில இன்னைக்கு விவேகானந்தர் பாறைன்னு சொல்லக்கூடிய அந்த விவேகானந்தர் மண்டபம் இருக்கக்கூடிய பாறை இருக்கு பாத்தீங்களா? அதுல ஒரு காலத்துல சென்ட் சேவியர்ஸ் சிலுவை இருந்துச்சு. அதை குருசு பாறைன்னு தான் சொல்லுவாங்க. வழக்கமாக அங்க இருக்கக்கூடிய மீனவ மக்கள், கத்தோலிக்க மக்கள் கடலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த சிலுவையில வணங்கிட்டு போவாங்க. எங்களுடைய கடல் பயணம், எங்களுக்கு குறிப்பாக மீன்கள் நல்லா கிடைக்கணும் அப்படின்னு சாமி கும்பிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாம திரும்பி வரும்போது அந்த பாறை மேலதான் வலைகளை காய போடுவாங்க, கருவாடுகளை காய போடுவாங்க. ரொம்ப இயல்பா இருந்த விஷயம் அது. ஆனா அப்ப இருந்த ஒரு முக்கியமான RSS காரர் அதை பார்த்து பொறுக்க முடியாம ஏக்நாத் ரானடே அப்படிங்கிறவரு ஒரு கலவரத்தை பண்றதுக்கு பேக்ரவுண்டா வேலை பார்த்து அந்த பாறை விவேகானந்தர் நீச்சல் அடிச்சு அங்க போய் உட்கார்ந்து தியானம் பண்ண பாறை, அங்க விவேகானந்தருக்கு ஒரு ஸ்தூபி கட்டணும், ஒரு மண்டபம் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பஞ்சாயத்தை உருவாக்கி இரவோடு இரவாக அங்க இருந்த சிலுவையை அப்புறப்படுத்திட்டு அதை போலீஸ் காவலில் போட்டு டெல்லியில தனக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் RSS அன்னைக்கு பயன்படுத்திச்சு. லால் பகதூர் சாஸ்திரியை பிடிச்சு, அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பிக்களை பிடிச்சு, ஜனசங்கக்காரங்களை பிடிச்சு கையெழுத்துக்களை வாங்கி எப்படியோ இந்த கன்னியாகுமரி பாறை இருக்கு பாத்தீங்களா, குமரி பாறை, அந்த குமரி பாறையை விவேகானந்தர் பாறையாக மாற்றுவதற்கான எல்லா வேலைகளையும் வெற்றிகரமாக அன்னைக்கு செஞ்சாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய கலவரமும் பதட்டமும் உருவாச்சு. அங்க இருக்கக்கூடிய மீனவ கத்தோலிக்க மக்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையில அந்த பிரச்சனை உருவாச்சு. சோ அப்ப கன்னியாகுமரியில கால் வைத்த இந்த RSS காரர்கள், அவர்கள் குட்டி போட்ட இந்து முன்னணி மிகப்பெரிய கலவரத்தை 1982 மார்ச் மாசத்துல மண்டைக்காட்டுல உருவாக்குறாங்க. மண்டைக்காட்டில் இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கோயில், பெண்களுடைய சபரிமலைன்னு சொல்லக்கூடிய அந்த மிக முக்கியமான பிரத்யோகமான அந்த கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சு. இந்த சர்ச்சுக்கும் கோயிலுக்கும் இடையில முரண்பாடுகளை உருவாக்கியது இதே இந்து முன்னணி தான். 1980 2 தனிப்பட்ட நபர்களுக்கு இடையில நடந்த கலவரத்துல அங்கிருந்த சிலுவை முதல்ல காணாம போகுது. பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஜெப கூட்டம் நடக்கும். அதாவது உலக ஜெப சபைன்னு சொல்லுவாங்க. அந்த உலக ஜெப வாரத்தில் எல்லாருமே ஜெபம் பண்ணிட்டு ஊர்வலமாக போவாங்க கிறிஸ்தவர்கள். அப்படி போகும்போது நாகர்கோயிலில் ஒரு முக்கியமான பகுதியில் காவல்துறையினுடைய அந்த காவல் கொடைக்கு பக்கத்தில் சிலுவை வச்சு வணங்குறாங்க. பிற்பாடு நாங்கள் அதே இடத்துல விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வைப்போம் அப்படின்னு இந்து முன்னணிக்காரங்க போய் பஞ்சாயத்து பண்றாங்க. இது மாதிரியான பிரச்சனைகள் அப்பவே துவங்குது. 1982 குறிப்பாக மாசி திருவிழா நடக்கும்போது, இந்த கொடை விழா நடக்கும்போது பகவதி அம்மன் கோயில் இந்து பெண்களை பார்த்து கிறிஸ்தவர்கள் கேலி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கலவரத்தை உருவாக்கி போலீஸ் துப்பாக்கி சூடு நடந்து கிட்டத்தட்ட 7-8 பேர் முதல் துப்பாக்கி சூட்டிலே இறந்து, அதுக்கு பிறகு இந்த கலவரம் மீனவ கிராமம் முழுக்க பரவி அங்கிருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் மீனவர்களுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய கலவரத்தையே வந்துச்சு.
இது ஒரு தொடர் கலவரமாக அங்கே நடந்து இதை ஒரு பேஸா வச்சு இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ் காரன், விஹெச்பி காரன், பஜ்ரங் தள் காரன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான பிடிப்பை உருவாக்கிட்டான், உண்மையிலேயே உருவாக்கிட்டான். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து பாஜகவுக்கு கன்னியாகுமரியில் ஒரு செல்வாக்கான ஓட் பேங்க் எப்பவுமே இருக்கும். பொன்னார் அங்கேயே போய் நிற்பாரு. ஸோ அப்போ எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கலவரம் தான் அவங்களுடைய முதல் நோக்கமாக இருக்கும். இந்துக்களை நாம பாதுகாக்க போறோம், இந்துக்களுக்காக தான் நம்ம வாழ போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கலவரத்தை உருவாக்கி அந்த கலவரத்தினூடாக அங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு பெரிய பிரிவினை ஏற்படுத்துறது. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இந்து நாடார் வெர்சஸ் கிறிஸ்தவ நாடார்னு பிரச்சனை உருவாக்குறது. இந்த இந்து நாடார்கள் அங்க இருக்கக்கூடிய மற்ற சமூகம், இந்து சமூகம் இருக்கு பாத்தீங்களா, பிள்ளையோ மற்ற சமூகத்தை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி தன் கொடைக்குள்ள கொண்டு வந்துக்கிறது. இந்த மக்களை வச்சு அந்த மக்களோட முரண்பாடுகளை ஏற்படுத்த முயற்சிகள் பண்றது. ஆனா அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா கும்பல் இந்து நாடார் சமூகத்துக்கும் மீனவ சமூகத்துக்கும் அங்க இருக்கக்கூடிய கத்தோலிக்க சமூகத்துக்கும் இடையில முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தி சண்டை உருவாக்குறது. மக்களுக்கு இடையில ஒரு நாளும் எந்த பிரச்சனையும் இருக்காது, சாதி பிரச்சனையோ மத பிரச்சனையோ இருக்காது. அவங்களுக்குள்ள இயல்பான சிறு சிறு முரண்பாடுகள் இருக்கும், ரெண்டு தனிமனித பிரச்சனைகள் இருக்கும். ரெண்டு தனிமனித பிரச்சனைகளை ரெண்டு மதத்துக்கான பிரச்சனைகளா மாத்துறது, ரெண்டு குடும்பங்களுக்கு இடையில கூடிய பிரச்சனையை ரெண்டு ஜாதி சண்டையா மாத்துறது. இது மாதிரியான வேலைகளை தான் நார்த் இந்தியா முழுக்க இந்த ஆர்எஸ்எஸ் காரன், விஹெச்பி காரன், பஜ்ரங் காரன் பார்த்தான். இதே வேலையை தான் இந்து முன்னணி 1980 இருந்து இந்த வேலையை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பிறகு மண்டைக்காடு கலவரத்துக்கு பிறகு அந்த கன்னியாகுமரி இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள், நல்ல செல்வ செழிப்பான கோயில்கள், வரலாற்று சிறப்புமிக்க கோயில்களுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் இவங்க ஆளை செட் பண்றாங்க. அப்படி கோயில்களுக்கு உள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய மற்ற பக்தர்களை வந்து ரெண்டாம் தரமா ட்ரீட் பண்றது யாரு? இந்த இந்து முன்னணிக்காரன். இதுல குறிப்பா திமுக காரங்களா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, கிரவுண்ட் லெவல்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திராவிட கட்சியிலிருந்து வந்தாலும் நல்ல கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களா இருப்பாங்க, இறை நம்பிக்கை உள்ளவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு மதத்தின் மீது நம்பிக்கை இருக்காது, ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை இருக்கும். கலவரம் பண்ண மாட்டாங்க, ஒரு ஹார்மோனியா ஒன்றிணைந்து போகக்கூடிய தன்மை இருக்கும். தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சிறப்பே என்ன அப்படின்னா, இது மாதிரி தமிழ் சமூகத்துக்குள்ள மத பிளவுகள் இருந்தாலும் அது பிளவாக பார்க்கப்படாமல் அது வேறு வேறு பக்தி மார்க்கமாக பார்த்துட்டு எல்லா நல்லது கெட்டதுகளையும் அவங்க ஒன்னா சேர்ந்து ஒன்னா வாழ்ந்தாங்க. ஆனா இது இவனுக்கு பொறுக்காது. யாரு? இந்த ஆர்எஸ்எஸ் காரனுக்கு. அவனுக்கு பாஜக இங்க ஜெயிக்கணுமா இல்லையா? அப்ப இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு இடையில அடிக்க விடணும், இந்துக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு இடையில முரண்பாடை ஏற்படுத்தணுங்கிறதா ஒரே நோக்கமா இருக்கும். குறிப்பா 2021 திமுக அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அறநிலைத்துறை பயங்கரமா வேலை பார்க்கறாங்க. கிட்டத்தட்ட 4000-5000 கோடிக்கு மதிப்பிலான நிலங்கள், கோயில் நிலங்கள் எவெல்லாம் ஆட்டையை போட்டு வச்சிருந்தான், பாதி நிலத்தை பாப்பான் தான் ஆட்டையை போட்டு வச்சிருந்தான், எல்லாத்தையும் அடிச்சு விரட்டி மொத்தமா நிலங்களை கோயிலினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. கோயில்களில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 17,000 கோயிலுக்கு மேல ஒரு கால பூஜை நடந்துகிட்டு இருக்கு, அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க, முருகனுக்கு திருவிழா நடத்துறாங்க, மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட்டுமான வேலைகள் நடக்குது, தெப்ப குளங்கள் தூர்வாரப்பட்டு கொண்டே இருக்கிறது. மண்ணுக்கு அடியில புதஞ்ச கோயில்களை 6 அடிக்கு மேல உயர்த்தி கோயில்களை மேல எழுப்பி கும்பாபிஷேகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவ்வளவு குடமுழுக்குகள், திருப்பணிகள், பல்லாயிரம் கோடிகளை செலவு பண்ணி இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த திமுக அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இந்த கோயில்களுக்குள்ள, குறிப்பா கன்னியாகுமரி மாவட்ட கோயில்களுக்குள்ள இருந்த இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் காரங்கெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா கோயிலுடைய மொத்த திருப்பணியும் திமுகவே இவ்வளவு சிறப்பா செய்யறாங்க, இந்துக்களுடைய செல்வாக்கு, இந்துக்களுடைய ஓட்டு, இந்துக்களுடைய பலம் திமுகவுக்கு கன்வெர்ட் ஆகுது, இதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு கோயில்ல முருகனை மையமா வச்சு, வள்ளலார மையமா வச்சு ஏதாவது ஒரு கலவரத்தை பண்ணணும் அப்படின்னு கடந்த 4-5 ஆண்டுகளா பல முயற்சிகள். அதுல ஒரு முயற்சி தான் பாத்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய தர்காவை இடிக்கிறதுக்கான எல்லா வேலையும். அதுல முருகன் மாநாடை போட்டு நாங்க அயோத்தி மாதிரி மாத்துவோம். என்ன அயோத்தி மாதிரி மாத்துவோம்? அங்க பாபர் மசூதி இடிச்சோம், இங்க தர்காவை இடிக்கிறதுக்கான வேலையை இவங்க பார்த்தாங்க. தமிழ்நாடு அரசு கோர்ட்ல போய் நின்று கோர்ட்டே நமக்கு எதிராக இருந்தப்ப கூட இவங்க மக்கள் பக்கம் நின்னாங்க தமிழ்நாடு அரசு. ஆமா, காலங்காலமா எங்க தீபம் ஏத்தணுமோ அங்க தீபம் ஏத்துவோம், உங்க இஷ்டத்துக்கு, யாரு இந்த இந்துத்துவா இஷ்டத்துக்கு நாங்க வந்து தர்கா இருக்கிற இடத்துல ஏத்த மாட்டோம்னு சொல்லி ஆதாரங்களை, வரலாற்று பூர்வமான சட்ட ஆதாரங்களை கொண்டு வந்து போட்டு இன்னைக்கு சங்கிகளை கதற விட்டாங்க. அதே போலதான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டார் ஆதிகேச பெருமாள் கோயில்ல இது மாதிரியான பிரச்சனைகளை பண்ண முயற்சி பண்ணாங்க. 400 வருஷம் பழமையான கோயில். அந்த கோயில்ல குடமுழுக்கே நடக்கல. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகுதான் அந்த கோயில்ல 400 வருஷத்துக்கு பிறகு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கு. இது ஒரு வரலாற்று சிறப்பு முக்கிய விஷயம். ஆனா அதுக்குள்ளே இவங்க புகுந்து கலவரம் பண்ண முயற்சி பண்ணாங்க. அதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா சுசீந்திரம் கோயில். இந்த சுசீந்திரம் கோயில்ல, குறிப்பாக தானுமலையான் கோயில்ல பாத்தீங்க அப்படின்னா இந்து மதத்தினுடைய முக்கியமான 3 தெய்வங்களுமே இருக்கு. சிவன், பிரம்மா, விஷ்ணு, எல்லா தெய்வமே இருக்கு. ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய கோயில். இந்த கோயில்ல, இந்த கோயிலுக்கு புனரமைச்சு இந்த கோயிலுடைய தேர் திருவிழாவை சிறப்பாக நடத்தும் போது திரு சேகர்பாபு அவர்கள் அறநிலைத்துறை அமைச்சர் போய் அந்த வடத்தை பிடிச்சி இழுக்கும் போது எங்க சவார்கர் வர்றாரு? உங்க சவார்கர் தான் அந்த கோயிலை வந்து புனரமைச்சாரா? உங்க சவார்கர் தான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடத்தினாரா? 100 வருஷத்துக்கு முன்னாடி இதே கோயிலுக்குள்ள
சாமானிய இந்துவா இருந்தா நாம உள்ளேயே போக முடியாது. இது குறித்து மிக விரிவா கோயில் நுழைவு போராட்டங்கிற புத்தகத்துல தெளிவா இருக்கு. அன்னைக்கு தலித்துக்களை உள்ள விடமாட்டாங்க கோயிலுக்குள்ள மட்டும் கிடையாது, கோயில் தெருக்களுக்குள்ளே விடல. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஜீவா அவர்கள் ஒரு தலித்தை கோயிலுக்குள் கூட்டி போய் பெரும் புரட்சியை செஞ்சிருக்கிறாரு. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 90 ஆண்டுகளுக்கு முன்பு வரை சுசீந்திரம் கோயிலில் 4 ரத வீதிகளும் சந்நித தெருவிலும் தாழ்த்தப்பட்ட சாதியினர் வரக்கூடாது என்ற கட்டுப்பாடு நடைமுறையில் இருந்தது. சோ கோயில் இருக்கக்கூடிய தெரு அதுக்குள்ளே வர முடியாது. வெள்ளாளர், நாயர், செட்டியார் ஆகிய சமூகத்தினர் கோவிலின் அர்த்த மண்டபம், திருச்சுற்று மண்டபம் வரையிலும், அதாவது கருவறைக்கு முன்னே உள்ள மண்டபம் வரை செல்லலாம். அப்ப கருவறைக்குள்ள பார்ப்பனர்கள் போவாங்க, கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மண்டபம் வரைக்கும் தான் யார் போகணும்? வெள்ளாளர், நாயர், செட்டியார் போகணும். ஸோ இந்த மண்டபத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இன்னொரு இடம் இருக்கு பார்த்தீங்களா, அது யார் யார் போவாங்க அப்படின்னா, வைராவி, சாலியர், எண்ணெய் வணிகர் ஆகியோர் கொடிமரம் இருக்கும் பகுதி வரை செல்லலாம். மண்டபத்து வரைக்கும் கூட போக முடியாது. மண்டபத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொடிமரம் வரைக்கும் இந்த ஜாதியெல்லாம் போகணும். அடுத்ததுதான் கொடுமையான விஷயம். ஈழவர், சாம்பர், புலையர், நாடார், குறவர் போன்றவர்கள் கோவிலுக்கு வெளியே ஒரு பர்லாங்கு தூரத்தில் இருந்துதான் இறைவனை வணங்க வேண்டும் என்ற வழக்கம் நடைமுறையில் இருந்தது. அப்போ இன்னைக்கு RSS காரன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடார் சமூகத்துக்குள்ள பூந்து அந்த நாடார் சமூகத்தை RSS மயமாக்குறதுக்கு, இந்துத்துவ மயமாக்குறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கான். அதுல ஓரளவுக்கு கொஞ்சம் சக்சஸ் அடைஞ்சிருக்கிறான். ஆனா இந்த நாடார் சமூகத்தை மக்களையே இந்த சுசீந்திரன் கோயிலுக்குள்ள 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி விடாமல் தடுத்தது யாரு? இந்த RSS முன்னவர்கள் தான், இந்த சனாதனவாதிகள் தான், இந்த பார்ப்பன சக்திகள் தான், இந்த இந்துத்துவ சக்திகள் தான் உள்ள விடல. சோ இன்னைக்கு அந்த உரிமை எப்படி மீட்டெடுக்கப்பட்டுச்சு? இடதுசாரிகளாலும் திராவிட இயக்கத்தாலும் தான் அந்த உரிமை இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய புலையர் சமூகமா இருக்கட்டும், குறவர் சமூகமா இருக்கட்டும், இல்ல சாம்பவரா இருக்கட்டும், இல்ல நாடார் சமூகமா இருக்கட்டும், இவங்களுக்கு கிடைச்சதே இந்த இயக்கங்களாலும் இந்த தலைவர்களாலும் தான். ஆனா இந்த தலைவர்கள் எல்லாத்தையும் இந்துக்களுக்கு எதிரி, அங்க இருக்கக்கூடிய நாடார் இந்துக்களுக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை உருவாக்க திட்டமிட்டு இந்து முன்னணி வேலை பார்க்குது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அதே புத்தகத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுசீந்திரம் ஊரினுள் போகக்கூடிய நுழைவாயிலில் தாழ்த்தப்பட்டோர் நுழையக்கூடாது என்று எழுதப்பட்ட தீண்டல் அறிவிப்பு பலகை தொங்கவிடப்பட்டிருந்தது. என்ன கொடூரம் பாருங்க. அந்த சுசீந்திரம் இருக்கக்கூடிய ஊருக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள், அந்த நுழைவாயில் பகுதிக்குள்ள போகக்கூடாதுன்னு ஒரு போர்டு வச்சிருந்துருக்காங்க. அதுக்கு பேர் தீண்டல் அறிவிப்பு பலகைங்கிறாங்க. அந்த அறிவிப்பு பலகை இருந்திருக்கு, நீங்கள்லாம் உள்ள வரக்கூடாது அப்படின்னு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 1916ஆம் ஆண்டு திருவாங்கூர் சமஸ்தானத்துல மார்ச் 1ஆம் தேதி ஈழவ சமூகத்திலிருந்து வந்த குமரநாசான் முதலாக குரல் கொடுக்கிறார். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சுசீந்திரம் கோயில்ல மார்கழி, ஆவினி, சித்திரை ஆகிய 3 மாதங்களில் திருவிழாக்கள் நடைபெறும். அந்த 3 மாசத்துல நிறைய பெரிய பெரிய திருவிழா நடைபெறும். குறிப்பாக இந்த கோயிலுடைய திருவிழா நடைபெறும். பெரும் செலவு செய்து மிக கோலாகலத்துடன் மார்கழி, சித்திரை என 2 மாதங்கள் 10 நாள் வீதம் சிறப்பு திருவிழாக்கள் நடக்கும். அந்த நேரத்தில் தெரிந்தோ தெரியாமலோ தாழ்த்தப்பட்ட சாதியினர் கோவில் வீதிகளுக்குள் வந்து விடுவார்கள். அப்படி தெரியாதனமா வந்தா கூட அவங்கள அடிக்கிறது மட்டும் இல்லாம போலீஸ்ல கொண்டு போய் அவங்க மேல வழக்கு பதிஞ்சிருக்கிறாங்க. என்ன கொடுமை! ஒரு கோயில் தெருக்குள்ள வரக்கூடாது, கோயில் இருக்கக்கூடிய ஊர் நுழைவாயிலுக்குள்ள வரக்கூடாது, வந்தால் தெரியாதனமா வந்தால் அவரை அடிக்கிறது, அவரை கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு அவர் மேல வழக்கு பதிய வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வட இந்தியாவில் அந்த கொடுமை நடந்துட்டு இருக்கு. தெரியாதனமா கோயிலுக்குள்ள போன குழந்தைய அடிச்சிருக்கிறாங்க. அப்படி தெரியாதனமா கோயிலுக்குள்ள வந்த குழந்தைக்கு, தலித் குழந்தையை, அந்த குழந்தையினுடைய பெற்றோர்களுக்கு ஃபைன் போட்டிருக்கிறாங்க. இவ்வளவு கொடுமை இன்னைக்கு தீண்டாமை கொடுமை இந்த இந்துத்துவ RSS கும்பலால் காலங்காலமாக பாதுகாக்கப்பட்டு கொண்டிருந்தது. இதை உடைச்சது யாரு? இந்த மண்ணில் இதை சுக்குநூறாக உடைத்தவர்கள் இடதுசாரிகள், பெரியாரிஸ்டுகள், அம்பேத்கரிஸ்டுகள், இவங்க தான் உடைச்சிருக்கிறாங்க. ஆனா இதுல கொடூரமான விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாத்தையும் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த இந்துக்களை எந்தெந்த இடத்தில் நிற்க வைத்து ஒரு படிநிலையாக அவர்களுக்குள் வேறுபாடை உருவாக்கிய இந்த இந்துத்துவ சக்தி, நாங்க தான் இந்துக்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை முன்வைக்கிறார்கள். அதை நம்பி தமிழ் சமூகம் இவர்கள் பின்னாடி சில பேர் போகிறார்கள். அவர்கள் இதை கவனிக்க வேண்டும். ஒரு நாளும் தமிழ் சமூகத்தை, தமிழர்களாக நம்மளை ஒன்றிணைக்க இந்த இந்துத்துவ சக்திகள் விரும்ப மாட்டார்கள். நமக்குள் பல்வேறு வேறுபாடுகளை உருவாக்கி, நம்மளை சாதிகளாக, மதங்களாக உடைத்து, நமக்குள் பிரிவினைகளை உருவாக்கி அதுல லாபம் அடையக்கூடிய இந்த கும்பலை தமிழ் சமூகம் ஒட்டுமொத்தமாக நிராகரிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள், ஆன்மீக மடங்கள், நிலங்கள் அனைத்தையும் இந்த அறநிலைத்துறை கடந்த 100 ஆண்டுகளாக 1925 இன்னைக்கு வரைக்கும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. அறநிலைத்துறை உருவாக்கப்பட்ட இந்த 100 ஆண்டு காலத்தில் அனைத்து இந்துக்களும் கோயிலுக்குள் போகலாம். அனைத்து சாமானிய இந்துக்களும், அது BC, MBC, SC, ST இந்துக்களும் கோயில் அறநிலைத்துறைக்குள் இருக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் கோயிலினுடைய முக்கியமான பொறுப்பு குழுக்கள் இருக்கலாம். ஒரு காலத்தில் இவர்களெல்லாம் கோயிலுக்குள்ளே கூட போக முடியாது. இன்னைக்கு நமக்கு அந்த உரிமை கிடைத்திருக்கிறது. நாம் கோயில் பொறுப்பாளராக இருக்கிறோம். அதற்கு காரணம் தமிழ்நாட்டை ஆண்ட முற்போக்கு சக்திகள் தான். குறிப்பாக நீதி கட்சி இந்த அறநிலைத்துறை சட்டத்தை உருவாக்கி, இந்த அறநிலைத்துறை என்கின்ற பிரத்யேகமான துறையை உருவாக்கியதால் தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஜனநாயகமா இருக்கு. இதை எல்லாவற்றையும் குழி தோண்டி புதைப்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு RSS காரன் பாப்பாங்கையில கொடுக்கறதுக்காக முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு கோயில்களை மையமாக வச்சு வேலை பார்க்குறாங்க. இதுக்கு ஜக்கி வாசுதேவ் மாதிரியான ஆட்கள்லாம் துணை போகிறாங்க. அவங்களுடைய ஒரே நோக்கம் தமிழ்நாட்டில் கூடிய கோயில்கள் எல்லாத்தையும் ஆக்கிரமிக்கணும். இந்த நோக்கத்திற்காக மட்டுமே அவர் செயல்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் கலவரத்தை உருவாக்க முயற்சி பண்ணுகிறார்கள். குறிப்பாக சுசீந்திரத்தில் அவர்கள் இன்னைக்கு இதுக்கான அட்டம்ப்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. எல்லாம் முறியடிக்கப்படுகிறது. இவர்களுடைய அனைத்து சதியையும் முன்கூட்டியே அறிந்து இந்த திராவிட மாடல் அரசு முறியடித்துக் கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சங்கிகள் அடுத்தடுத்து என்ன வேலை செய்ய முயற்சிக்கிறார்கள் என்று.